அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 17. எதிர்பாரா சில நிகழ்ச்சிகள். இடையாற்றுமங்கலம் மாளிகையில் மறுநாள் பொழுது புலர்ந்த போது இந்த கதையை படிக்கின்ற நேயர்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த சில நிகழ்ச்சிகளும் முற்றிலும் எதிர்பார்த்திருக்க முடியாத சில நிகழ்ச்சிகளும் நடந்தன. பாதாள மண்டபத்து சுரங்கத்திலிருந்து வெளியேறிய தளபதி வல்லாளத்தேவன் வசந்த மண்டபத்தில் பிரவேசித்ததும் அலங்கார கிரகத்தில் பொன்னாலும் மணியாலும் இழைத்த சப்ரமஞ்ச கட்டிலில் உடலுக்கு சுகம் தேடுவதை கொடுந்தவறாக எண்ண வேண்டிய துறவி கொண்டாட்டத்தோடு படுத்து உறங்குவதை கண்டதையும் வியந்து நினைத்ததையும் சென்ற பகுதிகளில் கண்டோம். அதன்பின் வசந்த மண்டபத்திலிருந்து வெளியேறி சென்று முன்பு படுத்திருந்த விருந்து மாளிகை கட்டிலில் போய் படுத்துக்கொண்டான். உறக்கம் கண்களை செருக வைக்கும் நேரத்தில் யாரோ விளக்கும் கையுமாக உள்ளே நுழையவே ஒளி கண்களில் உறுத்தி விழித்துக் கொண்டான். விழித்து கொண்டு படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து பார்த்தபோது நாராயணன் சேந்தன் விளக்கோடு எதிரே நின்று கொண்டிருந்தான். யார்? சேந்தனா? வா அப்பா. ஏது இந்த நேரத்திற்கு இப்படி மறுபடியும் வந்தாய்? தளபதி நன்றாக உறங்குகிறாரா இல்லையா என்று பார்த்துவிட்டு போக வந்தாயா, அல்லது மகாமண்டலேஸ்வரரை போய் பார்த்துவிட்டு வா என்று அனுப்பினாரா என்று சிரித்துக்கொண்டே சற்று குத்தலாக கேட்டான் வீரத்தளபதி வல்லாளத்தேவன். நாராயணன் சேந்தனும் பதிலுக்கு ஒரு சிரிப்பு சிரித்துக்கொண்டே, தளபதி, உங்கள் கேள்வி விசித்திரமாக அல்லவா இருக்கிறது. தூங்குகிறவர்களை தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா என்று பரிசோதனை செய்ய இங்கிருப்பவர்கள் இன்னும் பித்தர்களாகி விடவில்லை. நானும் இந்த மாளிகையில்தான் படுத்துறங்குவது வழக்கம். இப்போது நான் படுக்க வந்திருக்கிறேன். நீங்கள் தூங்குகிறீர்களா தூங்கவில்லையா என்பதை பார்ப்பதற்காக வரவில்லை என்று குத்தலாகவே மறுமொழி கூறினான். எங்கே அப்பா, இந்த இடையாற்றுமங்கலம் மாளிகையில் சுலபமாக அப்படி எதையும் நம்பிவிடவா முடிகிறது? இங்கே தூங்கிவிட்டதாக நினைக்கப்படுகிறவர்கள் எல்லோரும் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இரவில் தூங்காமலோ அல்லது தூங்க முடியாமலோ செய்ய வேண்டிய எத்தனையோ முக்கியமான காரியங்களெல்லாம் மகாமண்டலேஸ்வரரின் நிர்வாகத்தில் இருக்கலாம். வேண்டுமென்றேதான் மறுபடியும் நாராயணன் சேந்தனின் வாயை கிளறினான் தளபதி. ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல் நாராயணன் சேந்தன் விசேடமான பதில் எதையும் சொல்லவில்லை. தளபதி, நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டிருங்கள். எனக்கு தூக்கம் வருகிறது, நான் படுத்து தூங்கப் போகிறேன் என்று சொல்லி மழுப்பிவிட்டு தீபத்தின் ஒளியை குறைத்து ஒரு மூலையில் வைத்த பின் எதிர்ப்புறமிருந்த மற்றொரு கட்டிலில் ஏறி படுத்து கொண்டு விட்டான் அவன். உடனே தூங்கியும் விட்டான். சில வினாடிகளுக்குள் விருந்து மாளிகையின் பலமான சுவர்கள் பிளந்து விழுந்து விடும்போல் கர் புர் என்று பிரமாதான குரட்டை ஒலி நாராயணன் சேந்தனின் கட்டிலிருந்து கிளம்பியது. வல்லாளத்தேவன் அந்த ஓசையை சகித்துக் கொள்வதற்காக 2 கைகளாலும் காதுகளை பொத்திக் கொண்டான். அப்படியும் அந்த ஒலி செவிக்குள் புகுந்து துளைத்தது. அப்படியே எழுந்திருந்து போய் கட்டிலில் மல்லாந்து கிடக்கும் மண்டை குட்டை தடியனின் உச்சி குடுமியை ஒரு கையால் இறுக்கி பிடித்து கொண்டு இன்னொரு கையால் முத்து முத்தென்று முத்திவிடலாமா என்று தோன்றியது அவனுக்கு. வேண்டுமென்றே ஏதோ ஒரு காரணத்துக்காக தனக்கு காவலை போல தன்னருகே படுத்துக்கொள்ள சொல்லி மகாமண்டலேஸ்வரர் அவனை அங்கே அனுப்பி இருக்கலாம் என்று தளபதி வல்லாளத்தேவனின் மனதில் ஒரு சந்தேக எண்ணம் உரைக்க ஆரம்பித்தது. துறவிக்கு மகாமண்டலேஸ்வரர் தன்னுடைய மாளிகையிலேயே எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டார் போல் இருக்கிறது. இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? கிளியை பிடித்து கூண்டுக்குள் அடைத்து வைத்து தம் சொந்த இன்பத்துக்காக அதற்கு பாலும் பழமும் கொடுக்கின்ற மனிதர்களைப் போல ஏதோ ஒரு பெரிய சுயநலத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக துறவியை இடையாற்றுமங்கலம் தீவுக்குள் உலகத்துக்கு தெரியாமல் இவர் ஒளித்து வைத்திருக்கிறார். மகா மேதையாகவும் குல தெய்வமாகவும் இவரை எண்ணிக்கொண்டிருக்கும் மகாராணியிடம் இந்த ரகசியங்களை நான் அறிவித்தால் நம்பக்கூட தோன்றாது. காலம் வரும், அப்போது ஆதாரபூர்வமான சான்றுகளோடு எல்லா உண்மைகளையும் விவரமாக வெளிப்படுத்துவேன். நாராயணன் சேந்தனின் குரட்டை ஒலியால் தூக்கத்தை இழந்த வல்லாளத்தேவன் மேற்கண்டவாறு பல வகை சிந்தனைகளில் மூழ்கியிருந்தான். அட, என்னதான் ஆசை இருக்கட்டுமே, மனுஷனுக்கு மானம் வெட்கம் ஆகிய பண்புகள் கூடவா ஆசை வந்தா இல்லாம போயிரும்? யாரோ ஒரு சாமியாரை மயக்கிறதுக்கு
சொந்த மகளையே அவனோட சிரிச்சு பேசுற மாதிரி செய்யறாரு. பிறரை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு மகளோட சிரிப்பும் பேச்சும் தான் இவருக்கு சரியான சாதனம் போலும். இவ்வளோ படிச்சவருக்கு பெண்களுக்குன்னு இந்த நாட்டுல பரம்பரையா ஏற்கப்பட்டுள்ள கட்டுப்பாடு, பண்பு, ஒழுக்கம் எல்லாம் மறந்தா போச்சு. ஐயோ, இந்த மனிதருடைய அந்தரங்க வாழ்க்கையை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. இன்னொரு பக்கம் பரிதாபமாவும் இருக்கு. இவ்வளவும் ஆசைப்படுத்துற பாடு இல்லையா? இப்படியே இன்னும் என்னென்னவோ சிந்தித்து கொண்டே கட்டிலில் உட்கார்ந்து கொண்டிருந்த தளபதி வல்லாளத்தேவன் பொழுது விடுவதற்குள் ஏதோ ஒரு முடிவான தீர்மானத்துக்கு வந்தவனாக சட்டென்று எழுந்திருந்தான். எவ்வளவு முக்கியமான காரியங்கள் குறுக்கிட்டாலும் தம்முடைய தினசரி வழக்கங்களை குன்றாமல் கடைபிடிப்பவர் இடையாற்றுமங்கலம் நம்பி. புலரி பொழுதாகிய வைகரையின் பனிக்காற்று நீங்குவதற்கு முன்பே எழுந்து போய் பரளியாற்றில் நீராடி விடுவார். ஈர ஆடையை களையாமலே நந்தவனத்துக்கு சென்று தம் கையாலேயே மலர்களை கொய்து கொண்டு வருவார். கிழக்கே கதிரவனின் செங்கிரணங்கள் பொன்வண்ண கோலமிடத் தொடங்கும் நேரத்தில்தான் அவர் பூஜையை முடித்துக்கொண்டு மாளிகையிலுள்ள சிவன் கோவிலிருந்து வெளியே வருவார். அப்போது அவரை பார்த்தால் கோவில் வாசலில் ஒளிமயமான மற்றொரு சூரியன் உதித்து நடந்து வருவது போல் இருக்கும். சிவந்த கம்பீரமான நெடிந்துயர்ந்த மேனியில் வெள்ளிக்கம்பிகள் பதித்தார் போன்று திருநீற்று கீற்றுகளும் வெண்ணிற ஆடையும் விளங்க அவிழ்ந்து முடிந்த ஈரத்தலையோடு அவர் நடந்து வருவது அற்புதமான காட்சியாக இருக்கும். எவ்வளவு தலை போகிற காரியமானாலும் இந்த அன்றாட அனுஷ்டானங்களில் குறைவே ஏற்படாது, மாறுதலும் நிகழாது. அன்றைக்கு மகாசபை கூட்டத்துக்காக புறத்தாய நாட்டு கோட்டைக்கு போக வேண்டுமென்ற நினைவு இருந்ததனால் வழக்கத்தை காட்டிலும் முன்னதாகவே எழுந்துவிட்டார் இடையாற்றுமங்கலம் நம்பி. அவர் தம்முடைய நித்திய கர்மானுஷ்டங்களை முடித்துக்கொண்டு வெளிவந்த போது நாராயணன் சேந்தன் விருந்து மண்டபத்திலிருந்து பரபரப்பாக ஓடி வந்தான். என்ன சேந்தா, இப்பதான் திருப்பள்ளி எழுச்சி ஆச்சா? தளபதி வல்லாளத்தேவன் இன்னுமா உறங்கிட்டு இருக்காரு என்று கேலியாக சிரித்து கொண்டே கேட்டார் மகாமண்டலேஸ்வரர். சுவாமி, நேற்றிரவு நான் விருந்து மண்டபத்துக்கு படுத்துக்கொள்ள போனப்போ தளபதி அங்கதான் உறங்கிட்டு இருந்தார். நான் போனதும் சிறிது நேரம் விழிச்சுண்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப காலையில எந்திரிச்சு பார்த்தா ஆளை காணல என்று மூச்சு விடாமல் பதற்றத்தோடு தான் சொல்ல வந்த செய்தியை கூறி முடித்தான் நாராயணன் சேந்தன். இடையாற்றுமங்கலம் நம்பி அதை கேட்டு சிறிதும் திகைப்படையவில்லை. ஏன் இவ்வளவு பதற சேந்தா? பக்கத்துல எங்கேயாவது எழுந்து போயிருப்பான். சிறிது நேரத்துல தானா வந்துருவான். இன்னைக்கு மகாசபை கூடுறது, கோட்டைக்கு போகணும். இங்கிருந்தே 2 பேரும் சேர்ந்தே புறப்பட்டு போலாம். அவன்கிட்ட நேற்றிரவே நான் சொல்லி இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவன் என்கிட்ட சொல்லாம போவானா என்றார். இல்லை சுவாமி, அநேகமாக இடையாற்றுமங்கலம் தீவு முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். கால் கடுக்க சுற்றி ஆகிவிட்டது. காலையில் எழுந்ததிலிருந்தே இதே வேலைதான். ஆனால் அந்த மனிதரை காணவில்லை. மாளிகைக்குள் இருந்தால்தான் உண்டு. ஆனால் இங்கும் அவர் இல்லை என்று தெரிகின்றது. சேந்தா, தளபதி எப்படி போயிருக்க முடியும்? என்னட்ட அவ்வளவு உறுதியா சொல்லி இருந்தவன் போவானா? எதுக்கு நீ படகோட்டி அம்பலவன் வேளாளனோட குடிசைக்கு போய் காலையில யாருக்காவது அவன் படகு செலுத்தி கொண்டு போனானான்னு விவரத்தை தெரிஞ்சுன்னு வா. பரளியாத்துல தண்ணீர் அதிகமா போயிட்டு இருக்கிறதுனால அம்பலன் வேளாளன் உதவி இல்லாம யாரும் அக்கறைக்கு போயிருக்க முடியாது. நாராயணன் சேந்தன் படகோட்டியை கண்டு விசாரித்து வருவதற்காக அவன் குடிசையை நோக்கி புறப்பட்டான். அதுவும் மகாமண்டலேஸ்வரரின் சொற்களை தட்டக்கூடாதே என்பதற்காகத்தான். அவன் மனதை பொறுத்தவரையில் தளபதி வல்லாளத்தேவன் அப்போது அந்த தீவிலேயே இல்லை என்பது உறுதியாக தெரிந்துவிட்டது. தளபதி முதல் நாள் இரவு படுத்துக்கொள்ள சென்றபோது தன்னிடம் புத்தலாக கேட்ட கேள்விகளை நினைத்து பார்த்தபோது அந்த எண்ணம் வலுப்பட்டது. ஏதேனும் ஒரு விதத்தில் தளபதி வல்லாளத்தேவனுக்கு மகாமண்டலேஸ்வரரிடம் அவநம்பிக்கையோ அதிருப்தியோ ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. சாதாரணமாக இப்படி தனக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை உடனே இடையாற்றுமங்கலம் நம்பியிடம் தெரிவித்து விடுவது அவன் வழக்கம். அன்று ஏனோ தளபதியை பற்றி தன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை உடனடியாக தெரிவித்துவிட வேண்டுமென்று எழுச்சியோ ஆர்வமோ அவனுக்கு உண்டாகவில்லை. படகோட்டி அம்பலவன் வேளாளன் குடிசை தோணித்துறைக்கு அருகே பரளியாற்றின் கரையில் அமைந்திருந்தது. எண்ணங்களின் சுமை கனக்கும் மனத்துடன் தன் போக்கில் அம்பலவன் வேளாளன் இருப்பிடத்திற்கு நடந்து கொண்டிருந்த நாராயணன் சேந்தன்
எதிரே வந்த யார் மேலேயோ பட்டென்று மோதிக்கொள்வதற்கு இருந்தான். ஐயா, எங்கே இப்படி அதிகால நேரத்துல கிளம்பிட்டீங்க என்று எதிரே வந்த ஆள் விலகி நின்று கேட்டபோது அது அம்பலவன் வேளாளன் குரல்தான் என்பதை புரிந்து கொண்டு நிமிர்ந்தான் நாராயணன் சேந்தன். நல்ல வேளை, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது போல நீயே வந்துட்ட. உன்னைத்தான் அப்பா தேடி கொண்டு புறப்பட்டேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் விசாரிக்கணும் என்று தணிந்த குரலில் அவனிடம் கூறினான் சேந்தன். அதை கேட்டுக்கொண்டே, ஐயா, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நேற்றிரவு துறையில இழுத்து கட்டி வச்சிருந்த தோணிய காலையில எந்திரிச்சு பார்த்தா காணல என்று பதட்டமும் நடுக்கமும் செறிந்த குரலில் சொன்னான் அம்பலவன் வேளாளன். வேளாளன் கூறியதை கேட்டு சேந்தன் மேலும் வியப்பில் மூழ்கினான். ஐயா, நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும். இன்னைக்கு மகாமண்டலேஸ்வரரும் தளபதியும் காலையில அக்கறைக்கு போய் கோட்டைக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. கோட்டையில இந்த காலைக்கு மகாசபை கூட்டமாமே. இன்னும் சிறிது நேரத்துல அவங்க 2 பேரும் துறைக்கு வந்து படகு எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் ஐயா? இன்னைக்கா இப்படி நடக்கணும்? எல்லாம் என் தலையெழுத்து என்று அழுத்து கவலைப்பட்டு கொண்டான் படகோட்டி அம்பலவன் வேளாளன். இன்று காலையில எப்ப போய் பார்த்த என்று நாராயணன் சேந்தன் கேட்டான். இப்பதான் செத்த நேரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தேன். தோணிய காணலன்னு தெரிஞ்சதும் பதறி போய் உடனே உங்களை பாக்கிறதுக்காக புறப்பட்டேன். நீங்களே எதிரில் வந்துட்டீங்க. அது சரி, நேற்றிரவு துறையில தோணிய கட்டிட்டு வரும்போது துடுப்புகளையும் அதுக்குள்ளையா போட்டுட்டு வந்த? ஆமா ஐயா, துடுப்புகளை எப்பயும் தோணிக்குள்ள வச்சுட்டு போறதுதான் வழக்கம். அது போலத்தான் நேத்தும் செஞ்சேன். ஆஹா, நான் நினைச்சபடிதான் நடந்திருக்கிறது என்றான் சேந்தன். என்ன நினைச்சீங்க ஐயா? படகை யார் எடுத்துன்னு போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா என்ற ஆவல் துடிக்கும் துணியில் நம்பிக்கையின் சாயல் மிளிர வினவினான் படகோட்டி அம்பலவன் வேளாளன். அப்பா, அதை இப்ப உன்னிட்ட உறுதியா சொல்ல முடியாது. ஒரு தினுசா எனக்குள்ள தீர்மானிச்சிருக்கேன். படகை கொண்டு போனவங்க யாரா இருக்கலான்னு பின்னாடி ஆராயலாம். முதல்ல மகாமண்டலேஸ்வர்ட்ட போய் படகு காணாம போன செய்தியை தெரிவிக்கணும் என்று கூறி வேளாளனையும் உடன் அழைத்து கொண்டு திரும்பினான் சேந்தன். சிவபூஜை செய்துவிட்டு நிர்மலமான மனமும் உடலுமாக மாளிகை வாசலில் வந்து நின்று இடையாற்று மங்கலம் நம்பிக்கை நாராயணன் சேந்தன் வந்து கூறிய செய்தியை கேட்டதும் சஞ்சலமும் சிந்தனையும் உண்டாயிற்று. வல்லாளத்தேவன் காலை வரை தங்கியிருந்து தன்னோடு உடன் புறப்படுவதாக சொல்லியிருந்தும் இம்மாதிரி மோசம் செய்வானா என்று சிரித்தார். ஒருவேளை அப்படியே அவன் புறப்பட்டு போயிருந்தாலும் கோட்டையை தவிர வேறெங்கே போயிருக்க முடியும்? போனதை ஒரு குற்றமாக சொல்லிவிட முடியாது. போகும்போது என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போயிருக்க கூடாதோ என்று சமாதானமும் அடைந்தார். தளபதி இல்லாவிட்டால் என்ன? படகுக்கு சொல்லி இருந்த நேரத்தில் வேளாளனை வரச் சொல்லி நாராயணன் சேந்தனையும் உடன் அழைத்து கொண்டு நாம் தனியே புறப்பட வேண்டியதுதான் என்று தமக்குள் அவர் முடிவுக்கு வந்தபோது அம்பலவன் வேளாளனும் நாராயணன் சேந்தனும் வந்து படகு காணவில்லை என்று அந்த செய்தியை கூறினார்கள். அவர் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தார். வேறு படகுக்கு ஏற்பாடு செய்யும்படி கூறினார்.